496 சவரன் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த வங்கி மேலாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, இந்த மோசடி அரங்கேறியது எப்படி? மோசடியை செய்தவர் யார்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரம் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கேரளாவில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த வங்கியில் இந்த ஆண்டுக்கான தணிக்கையானது நடைபெற்றுள்ளது. இந்த தணிக்கையின் போது வங்கியில் போலி நகைகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கேரளா போலீஸ் கேரளாவில் குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கியில் மேலாளராக பணியாற்றிய கார்த்திக் பொதுமக்கள் அடகு வைத்த நகையில் 496 பவுண்ட் நகையை எடுத்து ஒரு தனியார் வங்கியில் 17 பேர் பெயர்களில் அடகு வைத்து சுமார் 2.5 கோடி வரை பணம் பெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.